திருவரங்கம் அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் முதல்ல ஞாபகம் வரக்கூடிய இடம் திருச்சி ஸ்ரீரங்கம் தான். ஆனால் அதற்கு முன்பே இருந்த ஒரு ரகசிய திருவரங்கம் இருக்கு. அதுதான் ஆதி திருவரங்கம். இது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு முன்பாகவே அமைந்த ஒரு விஷ்ணு சைன தலம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை விட மிகப்பெரிய பெருமாளின் சிலை ஆதி திருவரங்கத்தில் உள்ளது. இந்த ஆதி திருவரங்கம் எங்கு இருக்கிறது, இதனுடைய முழு வரலாறு என்ன, எந்த மன்னரால் கட்டப்பட்டது, இந்த ஆதி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளின் புராண கதை என்ன போன்ற பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. திருவண்ணாமலை கோவிலுக்கு தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்த கோடிகள் இந்த ஆதி திருவரங்கத்தில் உள்ள ரங்கநாத பெருமாளையும் தரிசிக்கலாம். திருவண்ணாமலைக்கு அருகில்தான் இந்த ஆதி திருவரங்கம் அமைந்துள்ளது. இதனை பற்றிய முழு தகவல்களை இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அருகே தென்பெண்ணை ஆற்றின் தென்கரையில் திருக்கோவிலூருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில அமைந்திருக்கு இந்த ஆதி திருவரங்கம் அரங்கநாதர் கோவில். இந்த கோவிலில் நவபாஷத்தினால செய்யப்பட்ட மூலவர் அரங்கநாதர் 5 தலை ஆதிசேஷனத்தில் சயன நிலையில் வீற்றிருக்கிறார். நவபாஷண சிற்பம் அப்படிங்கிறது 9 வகையான பொருட்களை கொண்டு செய்யப்படக்கூடிய ஒரு சிற்பம். ஸ்ரீதேவி மடியில தலையும் பூமாதேவி மடியில் காலையும் வைத்த நிலையிலும் பிரம்மாவிற்கு வேதங்களை போதித்தபடியும் உள்ள அரங்கநாதனுடைய கையை கருடாழ்வார் தன்னுடைய தோல்ல தாங்கியிருக்காரு. தாயார் அரங்கநாயகி தனி சன்னதியில எழுந்தருளி அருள் பாலித்துட்டு வராங்க. தற்போதைய திருச்சி திருவரங்கம் கோவிலுக்கு முன்பு தோன்றியதால இந்த கோவில் ஆதி திருவரங்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னும் திரேதாயுகம் முதல் இருக்கிறது அப்படின்னும் நம்பப்படுது. ஆதி திருவரங்கத்துல பெருமாள் பள்ளி கொண்டதற்கு ஒரு புராண கதை உள்ளது. அந்த கதையை பற்றி பார்க்கலாம். சோமுகன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்து பல வரங்களை பெற்றிருந்தான். இதனால பூமியையும் சர்வலோகத்தையும் தன்னோட கட்டுப்பாட்டுல கொண்டு வர முனிவர்களையும் தேவர்களையும் அடிமைகளாக ஆக்கியதோடு பிரம்மாவிடம் இருந்த வேத மந்திரங்களையும் பறிமுதல் செய்யறான். பறிமுதல் செய்த அந்த வேதங்களை கடலுக்கு அடியில மறைத்து வைத்தான் சோமுகன். இதனால முனிவர்களும் தேவர்களும் தங்களை காத்தருள ரங்கநாதரிடம் வேண்டினாங்க. இதையடுத்து ரங்கநாதர் மச்ச அவதாரம், அதாவது மீன் வடிவம் எடுத்து சோமுகனை கொன்று கடலுக்கு அடியில வைத்திருந்த வேதங்களை மீட்டு எடுத்துட்டு வந்தாரு. பிறகு ஆதி திருவரங்கத்தில் வைத்து பெருமாள் பிரம்மாவுக்கு மீண்டும் வேதங்களை அளித்ததா வரலாறு சொல்லுது. திராவிட கட்டிடக்கலையின் மூலம் இடைக்கால சோழர்களால இந்த கோவில் கட்டப்பட்டதா நம்பப்படுது. பிறகு விஜயநகர அரசர்கள் காலத்துல கோவில் விரிவாக்கப்பட்டிருக்கு. தற்போது இந்த கோவில் 5 ஏக்கர் பரப்பளவுல இருக்கு. இங்கு ஒரு வரலாற்று கால தானிய சேமிப்பு களஞ்சியம் கூட இருக்கு. இந்த அரங்கநாத பெருமாள் மகாபலி சக்கரவர்த்தி மற்றும் ஆழ்வார்களுக்கு முற்பட்டவராக இருந்தார் அப்படின்னு நம்பப்படுது. ஒரு நாள் சந்திரன் தன்னோட மனைவியினுடைய சாபத்தினால அழகும் கலையும் இழந்து காணப்பட்டிருக்காரு. இதனை பார்த்த தேவர்கள் சாபத்திலிருந்து விடுபட இத்தல இறைவனை பிரார்த்திக்குமாறு அறிவுரை வழங்கினார். சந்திரனும் இப்பெருமாளை வணங்க கண்முன் தோன்றிய பெருமாள் சாபம் நீக்கினார். இத்தலத்தின் தென்கிழக்கே உள்ள தீர்த்தத்துல நீராடி சந்திரன் தவம் செய்ததனாலேயே அந்த தீர்த்தத்திற்கு சந்திர புஷ்கரணி என்ற பெயரும் உண்டாக்கியது. பிறகு அனைத்து தேவர்களும் இந்த இடத்தில் எப்பொழுதும் பெருமாள் எழுந்தருளி இருக்க வேண்டும் என தவம் இருக்க தேவர்களின் வேண்டுகோளின்படி இந்த தலத்துல ரங்கநாதர் உருவில் இறைவன் அருள்பாலித்துட்டு வராரு. கோவிலின் அருகிலேயே இந்த தலத்தின் மற்றொரு புனித தீர்த்தமான தென்பெண்ணை நதி அமைந்திருக்கு. இந்த தலத்தின் தல விருட்சமாக புன்னாக மரம் இருக்கு. முன்னொரு காலத்துல இந்த பகுதியை ஆண்டு வந்த சுரதகீர்த்தி என்ற மன்னன் குழந்தை பாக்கியம் இல்லாம வருத்தத்துல இருந்துட்டு வந்திருக்காரு. எத்தனையோ செல்வங்கள் இருந்தும் புத்திர பாக்கியம் இன்றி இருந்த இவரு இந்த தலத்து இறைவனை வேண்டி வணங்க பெருமாளின் அருளால 4 குழந்தைகளை பெற்று மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்தாரு. இன்றும் கூட குழந்தை பாக்கியம் இன்றி தவிப்போர் ஆதி திருவரங்கம் வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. தமிழகத்துல உள்ள ஸ்ரீ ரங்கநாதர் திருமேனிகளிலேயே மிக பெரிய விக்கிரக திருமேனி ஆதி திருவரங்கத்துல தான் அமைஞ்சிருக்கு. அர்ச்சாவதார திருமேனி இந்த திருமேனி. இந்த தலம் சத்திய யுகமான கிருத யுகம் முதல் திகழ்வதாகவும் திருவரங்கத்திற்கு முந்தைய திருத்தலமாக இருப்பதாலும் இந்த தலம் ஆதி திருவரங்கம் என்றும் இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ரங்கநாதர் பெரிய பெருமாள் என்றும் வணங்கப்படுகிறார்.
இந்த கோவிலில் உள்ள மூலவர் 29 அடி நவபாஷண சிலை அப்படிங்கிறதுனால தைலக்காப்பு உற்சவம் மட்டுமே நடைபெறுது. கோவிலில் வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி, பாரி வேட்டை என ஆண்டுக்கு 12 திருவிழாக்களும் தினசரி 6 கால பூஜைகளும் நடைபெறும். காலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த திருக்கோவில் திறந்திருக்கும். மதிய நேரத்தில் நடை சாத்தப்படாதது அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு. இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கக்கூடிய இந்த கோவிலில் தற்போது பராமரிப்பு பணிகள் நடைபெற்றுட்டு வருது. இதுல தாயார் சன்னதி, மடப்பள்ளி, ராஜகோபுரம் உள்ளிட்டவைகள் சீரமைக்கும் பணி நடந்துட்டு வருது. கள்ளக்குறிச்சியில இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்திலும், திருவண்ணாமலையில இருந்து 31 கிலோமீட்டர் தூரத்திலும், திருக்கோவிலூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும், ரிஷிவந்தியத்தில இருந்து 28 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு செல்வது 108 திவ்ய தேசங்களை தரிசித்ததனுடைய பலனை தரும் என்று சொல்லப்படுது. திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியுமே இந்த கோவிலுக்கு பக்தர்கள் அதிக அளவுல வந்துகிட்டு இருக்காங்க. முகூர்த்த நாட்களில் இந்த கோவில் உள் மண்டபத்துல அதிக அளவுல திருமணங்கள் நடைபெறுவது வழக்கம். ஆதி திருவரங்கம் திருத்தலத்துல ஆலயத்தின் தானிய களஞ்சியம் பிரம்மாண்ட தோற்றத்துடன் காட்சி அளிக்குது. இந்த நெற்களஞ்சியம் 3 பாகமாக பிரிக்கப்பட்டு தானியங்கள் சேமித்து வைக்கப்படுது. கீழ்பாகம் நெல் தானியமும், நடுபாகம் கம்பும், மேல்பாகம் கேழ்வரகு தானியங்களும் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரம்மாண்ட தானிய களஞ்சியத்துல வறட்சி காலங்களில் தானியங்களை சேமித்து வைத்து மக்களுக்கு வழங்கப்பட்டு வந்திருக்கு. மேலும் அன்னதானம் செய்யவும் இந்த தானியங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நெற்களஞ்சியத்தின் மேற்பாகத்தில் அன்னலட்சுமி தாயார் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. ஆதி திருவரங்கம் கோவிலின் ராஜகோபுரத்திற்கு அருகே அமைந்துள்ளது இந்த களஞ்சியம். மன்னர்கள் காலத்துல கோவிலுக்கு ஒதுக்கப்பட்ட மானிய நிலங்களில் விவசாயம் செய்து அதுல கிடைக்கக்கூடிய விளைச்சல்ல 6ல் 1 பங்கு தானியத்தை கோவிலுக்கு வரியாக கொடுக்க வேண்டும். அப்படி கிடைக்கக்கூடிய தானியங்களை சேமித்து வைப்பதற்காக மன்னர்கள் காலத்துல கட்டப்பட்டதுதான் இந்த தானிய களஞ்சியம். இந்த களஞ்சியத்தில் சேமிக்கும் தானியத்தை கொண்டு கோவில்களில் வேலை செய்பவர்களுக்கு தானியங்களை சம்பளமா கொடுத்திருக்காங்க. இந்த களஞ்சியம் பராந்தக சோழன் காலத்துல கட்டப்பட்டதா சொல்லப்படுது. கோவில் மூலஸ்தானம் இருக்கும் பகுதிகளை தவிர மற்ற பகுதிகள் கிருஷ்ணதேவராயர் காலத்துல கட்டப்பட்டதா சொல்லப்படுது. இப்போது களஞ்சியத்தில் சேமிக்கும் அளவுக்கு தானியங்கள் இல்லாததனாலும் சரியான பராமரிப்பு இல்லாததனாலும் இந்த தானிய களஞ்சியம் சிதைந்து கொண்டே வருது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்துல மிக பிரம்மாண்டமான 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல முதன்மையானதாக கருதப்படுது. இது பூலோக வைகுண்டம் அப்படின்னு அழைக்கப்படுது. லட்சுமி தேவி தினமும் வந்து பூஜிக்கும் தலமாகவும் ஸ்ரீரங்கம் இருக்கு. மதுரகவி ஆழ்வாரை தவிர மற்ற 11 ஆழ்வார்களால 247 பாசுரங்களால ஸ்ரீ அரங்கனை போற்றி மங்களாசாசனம் செய்த தலமாகவும் ஸ்ரீரங்கம் விளங்குது. கவி சக்கரவர்த்தி கம்பர் கம்பராமாயண இந்த தளத்துல தான் அரங்கேற்றினார் அப்படிங்கிறது மேலும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம். இந்த தகவல்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளே பெரிய பெருமாள் சிலை என நம்ம எல்லாருமே நினைச்சிடறோம். ஆனா அது உண்மை இல்லை. தமிழகத்திலே மிக மிக பெரிய பெருமாளின் சிலை ஆதி திருவரங்கத்துல தான் உள்ளது.